தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. வணக்கம். திங்கக்கிழமை வந்துட்டாலே நமக்கு ஒரு உற்சாகம் தானே வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குதிரையில் போகிறப்ப ஏற்படுற அனுபவம், ஒரு வேகமாக போகக்கூடிய ஒரு வாகனத்தில் போகிறப்ப ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி, அப்போ அதே மாதிரி ஜன்னலோரத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கப்ப நம்மளை தழுவுற அந்த காற்று, காட்சி எல்லாமே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உயிர் உற்சாகத்தோடு இருந்தால் தாங்க உடல் உற்சாகமாக இருக்கும். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் என்பார் பாரதியார். விசையுறு பந்துன என்ன, ஸ்பீட் பால் மாதிரி. அது போகிற வேகத்துக்கு, மனம் போகிற வேகத்துக்கு உடம்பு போகிற மாதிரி இருக்கணுமா. உடம்பு போகிறது இல்லைங்கிறது நம்ம தளர்ந்துட்டோம்னா வந்துடும், நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய செயல்பாடெல்லாம் செய்யணும். இப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களுடைய கதைகள்லாம் பார்க்குறப்ப அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நமக்கு என்ன செய்கிறோம், படித்து வேலைக்கு வந்து ஒரு வீடு, ஒரு சின்ன பைக்கு, டிவி, ஏதோ செட்டில்டு லைஃப் அப்படிங்கிறது. சரி, இது மாதிரி சாதாரண மனிதர்களாக நான் இருக்கவா பிறந்தேன்? பாரதி கேட்குறார். தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இதுக்காகவா நான் பிறந்தேன்? இல்லை. அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? நான் அப்படிலாம் போயிட மாட்டேன். நரை கூடி கிளப்பருவமேதி கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. நான் சாதாரண ஆள் நினச்சியா? பராசக்திகிட்டே போய் பேசுவார். அப்படி இந்த மாதிரி உப்புக்கும் புளிக்கும் அலைய விட்டேன்னா நான் அப்புறம் உன்னை கும்பிடா போயிடுவேன், நாத்திகன் ஆயிடுவேன் அப்படின்பாரான். யார்கிட்ட? பராசக்திகிட்ட போய். அதுபோல் நமக்கு வந்து அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து எப்போ இருக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக, நான் ரொம்ப நாளைக்கு முதல்ல படித்தது, ஒரு சகோதரிக்கும் சகோதரனுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை. அந்த குடும்பம் வந்து வேர்க்கடலை பயிர் செய்து வியாபாரம் பண்ணக்கூடிய குடும்பம். அப்போ அந்த சகோதரி அக்கா அவள் சொல்லுவாளாம், நல்லா நினைவுச்சுக்குங்க, ராஜராஜ சோழனுடைய சகோதரியாகிய குந்தவையால் தான் ராஜராஜ சோழன் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை உருவாக்கி இன்றைக்கும் நம்மால் நினைக்கப்படுகிறார். சகோதரியாகிய திலகவதியாருடைய முயற்சியால் தான் சமண மதத்தில் இருந்த வாகீசர் மருள் நீக்கியார் என்ற பெயர் கொண்ட அப்பர் திருநாவுக்கரசராக பெயர் பெற்றார். இங்கே ஒரு சகோதரியை பார்க்குறோம். இந்த சகோதரி யாருன்னா, அமெரிக்க நாட்டில் பெரிய குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. தன்னுடைய தம்பியை தினசரி காலையில் எழுப்புறப்ப, தம்பி நீ 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆவ, 6 மணிக்கு எந்திரிச்சேன்னு வையேன், அதுவும் தப்பு இல்லை, நீ நம்ம வேர்க்கடலை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே நீ எப்பவும் போல இருப்ப, நீ ஜனாதிபதி ஆக போறியா, நம்ம தொழிலாகி வேர்க்கடலை வைக்கிற தொழில் நீ வந்து பண்ண போறியா? இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா தினம். இப்படி கேட்க கேட்க அந்த பையன் என்ன பண்ணுவானா, சடார்னு 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவானாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைகளை பார்க்க ஆரம்பித்து, படிப்புக்கு பல்கலைக்கழகங்களில் போய் பட்டம் வாங்கி பெரிய கல்வியாளராக மாறி, அதுக்கு மேலே அமெரிக்க அரசியலில் தேர்தலில் நின்று ஒரு முறை தோற்றாலும் கூட, இதுக்கிடையில் அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி 2 ஆண்டு வந்து இராணுவத்தில் பணிபுரியணும். இராணுவத்திலையும் பணிபுரிஞ்சு பிறகு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மிகச்சிறந்த வெற்றியாளராக திகழ்ந்தார். அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் ஜிம்மி கார்ட்டர். இந்த ஜிம்மி கார்ட்டர் ஜனாதிபதியாக வந்தாருங்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க. 2002ஆம் ஆண்டுக்கான சமாதானத்திற்கான நோபல் பரிசையும் அவர் பெற்றிருக்கார். எனக்கு தெரிஞ்சு நோபல் பரிசு பெற்ற ஜனாதிபதி இவராகத்தான் இருப்பார்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம ஜனாதிபதி ஆகிட்டாலே ஓரளவுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஜனாதிபதி ஆகிறது இல்லை, அதுக்கு மேலேயும் அப்போது நடந்த எகிப்து ஈரான் பிரச்சனை, பனாமா கால்வாயினுடைய பிரச்சனை, சீனாவோடு ஒப்பந்தம், எப்படி உலக நாடுகளோடு அவர் கொண்ட நட்புறவு, எல்லாத்துக்கும் மேலே கியூபாவுக்கு சென்ற ஒரே அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் தான் அப்படின்னு வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா கியூபா வந்து அவர்களுக்கு எதிரான நாடு அப்படின்னு அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும்.
ஃபிடல் காஸ்ட்ரோ அதனுடைய அதிபர் நமக்கு தெரியும். இப்போ இத்தனை நிகழ்வை உருவாக்குவதற்கு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய படிநிலை மாறிக்கிட்டே போகிறத பாருங்க. அப்போ நாம் நினச்சா ஜனாதிபதி ஆகலாங்கிறது மட்டும் இல்லை, நோபல் பரிசையும் பெறலாம். நாலடியாரில் ஒரு பாட்டு இருக்குதுங்க, அது என்ன தெரியுமா? நாம் என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அது ஆவோம், வேறு யார் கையிலையும் அது கிடையாது, நம்மகிட்ட தான் இருக்குது. எப்படி? நன்னிலை கீழ் தன்னை நெருப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மென்மேலும் உயர்த்தி நெருப்பானும் தன்னை தலையாக கொள்வானும் தான். அதாவது நம் உயர்வை தீர்மானிப்பவர்கள் நாம் தான். இந்த பாட்டுக்கான பொருள் என்ன? நன்னிலை கீழ் தன்னை நெருப்பான், ஒரு இடத்துல நல்ல இடத்துல நிலையாக நிறுத்தி கொள்வது, மேலே போகிறது, இல்லை ஒன்றுமே இல்லாமல் கீழே போயிடுறது. இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? கோடீஸ்வரன் ஆகணுமா நம்ம ஆகலாம், பிச்சைக்காரன் ஆகணுமா ஆகலாம், கொள்ளைக்காரன் ஆகணுமா ஆகலாம். எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது. நாம் நம்முடைய மனதையும் நம்முடைய செயலையும் நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டால், உயர் சிந்தனைகளை நிரப்பிக் கொண்டால் நாம் உயர்ந்து சிறக்கலாம். இதைத்தான் நாலடியார் பாட்டு சொல்லுது. இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எப்போதும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பு உலகம்னு நம்ம நினச்சாலும் கூட நம்ம கையில் தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறர வாரா. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.